ஹாய், நான் மேகலா. லக்ஷ்மி கடாட்ச தீபம். இந்த லக்ஷ்மி கடாட்ச தீபம் ஏற்றுனா எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் அந்த கடன் விலகும், வறுமை நீங்கி பொருளாதார வளர்ச்சி அதிகரிக்கும், வற்றாத செல்வமும் இருக்கும். இந்த தீபத்தை நம்ம வீட்டில் 3 இடத்துல நம்ம ஏற்றணும். வீட்டோட நிலவாசலுக்கு பக்கத்தில் 2 மாடம் வச்சு அந்த மாடத்தில் தீபம் ஏற்றணும். வீட்டோட சமையலறையில் ஒரு தீபம் ஏற்றணும். பூஜை அறையில் 2 தீபம் ஏற்றணும். வீட்டோட நிலவாசல் பக்கத்தில் தீபம் ஏற்றுறது 2 தீபம் ஏற்றணும். 2 தீபமும் 2 மாடம், 2 பக்கமும் 2 மாடம் வச்சு தான் தீபம் ஏற்றணும். இந்த தீபத்தை திருதிய திதி அன்னைக்கு ஆரம்பித்து 48 நாட்கள் ஏற்றினாலே அதற்கான பலன் நம்ம எந்த விஷயத்துக்காண்டி நம்ம இந்த தீபம் ஏற்றுறோமோ அந்த நிகழ்வு ஒவ்வொருத்தவங்க கர்மாக்கு ஏற்ற மாதிரி 3 நாள், 3 வாரம், 3 மாதம், 3 வருஷத்துக்குள்ள பலன் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த தீபம் ஏற்றுறதுக்கு, அதாவது நிலவாசலில் தீபம் ஏற்றுறதுக்கு 2 காப்பர் தட்டு, 2 காப்பர் விளக்கு. அந்த காப்பர் விளக்கை, செம்பு விளக்கு 2 விளக்கையுமே வீட்டோட நிலவாசல் பக்கத்தில் 2 மாடம் வச்சுருப்போம், அந்த மாடத்தில் தான் வச்சு ஏற்றணும். 3வது விளக்கு நம்ம வீட்டோட சமையல் அறையில் ஏற்றணும். சமையல் அறையில் அஷ்டலட்சுமி விளக்கு இருந்தால் அஷ்டலட்சுமி விளக்கு ஏற்றிக்கலாம். இல்லை அன்னபூர்ணி விளக்கு இருந்தால் அன்னபூர்ணி விளக்கு ஒரு தாம்பளத்தட்டு வச்சு அந்த விளக்கை வச்சு தீபம் ஏற்றணும். ஏதாவது ஒரு விளக்கு ஏற்றினா போதும். பூஜை அறையில் 2 விளக்கு ஏற்றணும். 2 விளக்கு ஏற்றுறது 2 கலச விளக்கு ஏற்றணும். 2 கலச சங்கு விளக்கு, 2 தாம்பளத்தட்டு எடுத்துக்கணும். 2 கலச செம்பு எடுத்துக்கணும். அதுக்கு மேலே பாலாட சங்கு இருக்கு இல்லையா, அது 2 கலசத்துக்கு மேலேயும் வச்சு தீபம் ஏற்றுறதுக்கு தயார் பண்ணி வைக்கணும். இந்த 5 விளக்கும் எடுத்துட்டு இந்த 5 விளக்குக்கும் கீழே ஒரு தாம்பளத்தட்டு வைப்போம் இல்லையா, அந்த தாம்பளத்தட்டில் 1 பங்கு மருதாணி இலை, 1 பங்கு நெல்லி இலை, 1 பங்கு மாதுளை இலை, இந்த 3 இலையையுமே இந்த 5 தாம்பளத்தட்டுலையும் வச்சுட்டு நிலவாசலுக்கு முன்னாடி அந்த மாடத்தில் 2 தட்டையும் வச்சு அந்த 2 தட்டுக்கு மேலே 2 காப்பர் விளக்கு வச்சுட்டு பூஜை அறையிலையும் இதே மாதிரி தாம்பளத்தட்டில் அஷ்டலட்சுமி விளக்கு இல்லைன்னா அன்னபூர்ணி விளக்கு, பூஜை அறையில் அந்த தாம்பளத்தட்டுக்கு மேலே கலசம் வச்சு ஒரு கலசத்தில் 5 ரூபாய் நாணயங்களை நிரப்பி அதற்கு மேலே பாலாட சங்கு வைக்கணும். இன்னொரு தாம்பளத்தட்டில் கலசம் வச்சு அந்த கலசத்தில் தேன் நிரப்பிக்கணும். அதற்கு மேலே பாலாட சங்கு வைக்கணும். தேன் வைக்க முடியாதவங்க நம்ம கலசத்துக்கு தண்ணி, பன்னீர் எல்லாம் கலந்து வைப்போம்ல, வாசனை திரவியங்கள்லாம் போட்டு அந்த மாதிரி கலசம் கூட வச்சுக்கலாம். 5 ரூபாய் நாணயமும் வைக்கலாம். இல்லைன்னா பாசுபதி அரிசியை கலசத்தில் நிரப்பி கூட வைக்கலாம். இந்த 4 விதமான கலசத்தில் ஏதாவது 2 கலசம் வச்சு அதற்கு மேலே பாலாட சங்கு வச்சு மஞ்சள் குங்குமம் விளக்குக்கு, கலசத்துக்கு, தாம்பளத்துக்கெல்லாம் வச்சுட்டு இந்த 48 நாட்களுமே தீபம் ஏற்றுறதுக்கு இழுப்பெண்ணெய் தான் பயன்படுத்தணும். வேறு எந்த எண்ணெயுமே பயன்படுத்தக்கூடாது. திருமணம் நடக்கிறதுக்கு, வேலை கிடைக்கிறதுக்காண்டியெல்லாம் வேண்டுறவங்க திரி மஞ்சள் திரி போட்டுக்கலாம். இல்லைன்னா சிவப்பு திரி போட்டுக்கலாம். தாமரை தண்டு திரியும் போட்டு தீபம் ஏற்றலாம். இந்த 3 திரியில் ஏதாவது ஒரு திரி போட்டு இந்த 5 விளக்கையும் முறையாக காலையில் பிரம்ம முகூர்த்தமாக காலை 4:30 மணியில் இருந்து 6 மணிக்குள்ளே ஏற்றணும். இல்லைன்னா மதியம் 3 மணியில் இருந்து 6 மணிக்குள்ளே, சாயந்தரம் 6 மணிக்குள்ளே தீபம் ஏற்றணும். செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் ராகுகாலம் யமகண்டம் வர்றதுனால மாலை 4:30 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே ஏற்றணும். ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரத்தில் ஏற்றுறதா இருந்தால் 4:30 மணிக்கு முன்னாடி ஏற்றணும். 4:30 to 6 ராகு காலம், அதுக்கு முன்னாடி இந்த தீபத்தை ஏற்றிடணும். இந்த தீபத்தை திருதியே அன்னைக்கு ஆரம்பித்து 48 நாட்கள் ஏற்றினாலே நம்மளுக்கு லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும். நம்மளுக்கு இருக்கிற கடனெல்லாம் தீர்ந்து வறுமையெல்லாம் நீங்கி நம்மளை அவமானப்படுத்தினவங்க நம்மளை திரும்பி பார்க்குற அளவுக்கு வாழ்க்கையில் நல்ல மாற்றம் கிடைக்கும். எல்லோருக்கும் லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்க வாழ்த்துக்கள். தேங்க்யூ.